Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa ma Muhammadun illa rasul قد خلت من قبله الرسل وقال النبي صلى الله عليه وسلم الموت والنصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து கடந்த 24 நாட்களாக பார்த்து வந்தோம். உலகத்திலே எந்த தலைவரும் இப்படி வாழ்ந்ததில்லை. சொல்லும் செயலும் ஒன்றாய் உள்ள தலைவர். என்ன சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு நூன் வல் கலம் என்று பேர் வைத்திருக்கிறான். பெருமானாரை பேனா என்று அல்லாஹ் பேசுகிறான். பெருமானாருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, அதில் ஒரு பெயர் பேனா. பேனா எந்த பாஷைக்கும் சொந்தம் இல்லை. ஆங்கிலேயன் எழுதினால் ஆங்கிலம் எழுதும், தமிழன் எழுதினால் தமிழ் எழுதும், மலையாளம் எழுதும். எந்த பாஷைக்கும் சொந்தம் இல்லை. பெருமானாரும் எந்த பாஷைக்கும் சொந்தமில்லை. பேனா என்று தமிழன் பேர் வைத்திருக்கிறான், பேசிக்கொண்டே நடக்கிறது, அதனால் அது பேனா. பெருமானாரும் அப்படித்தான் நடந்து கொண்டே பேசுவார்கள். என்ன சொன்னார்களோ அதை அப்படியே செய்த தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் நாயகத்தை தவிர வேறு யாரும் இல்லை. நிறைய தலைவர்கள் வாக்குறுதி கொடுப்பார்கள், அதை நிறைவேற்றாமலேயே வஃபாத்தாகி விடுவார்கள். லெனின் இன்னும் 3 ஆண்டுகள் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அப்ப தன்னுடைய லட்சியம் பூர்த்தியாகாமல் இறந்து விட்டார். அலெக்சாண்டர் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் முழு உலகத்தையும் பிடித்திருப்பார். லட்சியம் பூர்த்தியாகாமலே இறந்து விட்டார்கள். ஆனால் தன்னுடைய லட்சியத்தை பூர்த்தியாக்கி 90 நாட்களுக்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்த ஒரே தலைவர் உலகத்திலே கண்மணி ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நாயகம் தன்னுடைய வேலை முடிகிறது, பெருமானார் புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வஃபாத்தை பற்றி உங்களோடு இன்றைக்கு நான் பேச ஆசைப்படுகிறேன். உம்மத்தின் மீது அளவு கடந்த நேசம் பெருமானாருக்கு. உம்மத்தின் மீது அளவு கடந்த நேசம். எந்த அளவிற்கு உம்மத்தின் மீது நேசம்? நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த இடத்திலும் ரசூல் உம்மத்தை மறக்கவே இல்லை. எந்த இடத்திலும். உலகத்தில் எந்த நபிக்கும் கிடைக்காத வாய்ப்பு மிஅராஜ், அல்லாஹ்வை சந்தித்தல். உலகத்தில் எந்த நபிக்கும் கிடைக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணும்னு கேட்டு 70,000 திரைகளுக்கு அப்பால் இருந்து பார்த்து ஹர்ர மூசா சஹிகா, குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வை பார்க்க முடியல, மூசா மயங்கி விழுந்து விட்டார். உலகத்தில் எந்த நபியும் பார்க்கவில்லை. ஆனா ரசூலுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்குகிறான். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்கிறான். நேரா சலாம் சொல்றான் நபிக்கு. பெருமானார் முகத்தில் கவலை. ஏன் கவலை என்று அல்லாஹ் கேட்கிற போது, எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? அந்த உச்சத்திலும் உம்மத்தை மறக்கவே இல்லை.
ஒரு மனிதன் ஆக உயரத்தை அடைகிற போது எல்லாத்தையும் மறந்துடுவான். ஆனால் அந்த உச்சம் ரப்பை சந்திக்கிற போது கூட எனக்கு மட்டும் அஸ்ஸலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? அப்பொழுதுதான் அல்லாஹ் அத்தஹியாத்தை வழங்குகிறான். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். உங்களுக்கு மட்டுமல்ல முஃமினான அத்துணை பேர்களுக்கும் சலாம் என்று சொல்லுகிற போதுதான் பெருமானார் சந்தோஷம் அடைந்தார்கள். ரப்பை சந்தித்து வாங்கி வந்ததைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அத்தஹியாத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இது நேரடியாக அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த வாக்குறுதி. எந்த நேரத்திலும் தனி அறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு. பொதுவாக கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா மாப்பிள்ளை எப்பயுமே எப்படி இருப்பாருன்னா, கல்யாணத்தன்னைக்கு செம்பிளி ஆடு மாதிரியே இருப்பார். வான்னா வருவார், உட்காருனா உட்காருவார், எந்திரின்னா எந்திரிப்பார், போனா போவார். இதான் மாப்பிள்ளையினுடைய நிலை. ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தாக்க தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் பெருமானாருக்கும் நிக்காஹ், தனி அறையில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஹஜ்ஜத்தின் நேரத்தில் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள், ரசூலே எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு துஆ செய்யணும். தஹஜ்ஜத்தின் நேரம் தகா ரசூலுல்லாஹ் இரு கரங்களையும் இணைக்கிறார்கள். அல்லாஹும்ம ஆஃபிர்லி ஆயிஷா மா தகத்தமத் வமா தாஹரத் வமா அலனத் வமா அஸரத். அல்லாஹ் ஆயிஷாவினுடைய முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருன்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வளவு சந்தோஷம், எந்திரிச்சு கூதிக்கிறாங்க. என்ன ஆயிஷா ஆனந்தமாக இருக்கிறதா? இருக்காதா ரசூலே, எனக்கு மட்டும் துஆ செய்திருக்கிறீர்கள், பேரானந்தம் பேரானந்தம். பெருமானார் அமைதியாக சொன்னார்கள், இந்த துஆவைத்தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக செய்கிறேன். தனி அறையில் தன் அன்பு மனைவியோடு இருக்கிற போது கூட ரசூல் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லை. எந்த நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் பெருமானார் மதீனாவிலே குர்பானி கொடுப்பார்கள். 2 ஆடு, ஒன்று தனக்கு, இன்னொன்று உம்மத்திற்கு. ஹஜ்ஜிலே பெருமானார் 100 ஒட்டகைகள் 100 ஒட்டகைகளை அறுக்கிறார்கள். 63 ஒட்டகையை தன் கையால் அறுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 63 வயதுதான் இருப்பேன், அழியே பாக்கி இருக்கிற 37 ஒட்டகைகளை உம்மத்துக்காக அறுத்து விடுங்கள். குர்பானியின் போது கூட பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. ஆனால் எல்லா குர்பானியிலும் நாம் ரசூலை மறந்து விடுகிறோம். நம்மை மறக்காமல் குர்பானி கொடுத்தார்கள். ஆனால் நாம ஆட்டை கொடுக்கும் போது ஒன்று ரசூலுக்கு, மற்றொன்று எனக்கு. அந்த சந்ததிகள் வறுமையை சந்திக்கவே சந்திக்காது. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்லுகிறார்கள், கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், இனி வருகிற காலங்களில் ரசூலுக்கும் சேர்த்து குர்பானி கொடுக்கிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக. குர்பானியிலும் ரசூல் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. மினாவிலேயும் பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. அன்னைக்கு சொன்னமா இல்லையா, சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள் ரசூலுல்லாஹ். என்ன வேண்டும் அல்லாஹ் கேட்கிறான். உயிர் போயிரும் போல தெரியுது, உங்களுக்கு என்ன வேணும்? மினாவில் என்ன வேணும்? என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும். கொடுக்க முடியாது, 3ல் ஒரு பகுதிக்கு தான். மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள், அழுதார்கள். என்ன வேண்டும் ரசூலே? உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும். 3ல் 2 பகுதிக்குத்தான் உண்டு. மீண்டும் அழுகிறார்கள், மீண்டும் அழுகிறார்கள். கடைசியில் கலிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தார்கள். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது கொண்ட பாசம். பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரசூலின் மடியில் ஏறி விளையாடுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில். பெருமானார் சிரித்து சிரித்து விளையாடிய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து சிரித்து விளையாடிய ரசூல் திடீரென்று அழுகிறார்கள். உம்மு சலமா கேட்குறாங்க, ஏங்க ரசூலே சிரிச்சு சிரிச்சு விளையாடுனீங்க, அழுதுட்டு இருக்கிறீங்களே? பெருமானார் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், என் பேரப்பிள்ளைகள் 2 பேர்களுக்கும் இயற்கை மரணம் இல்லை. இந்த ஹசன் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார், இந்த ஹுசைன் தலை வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார். பேரப்பிள்ளைகளுக்கு இயற்கை மரணம் இல்லைன்னு சொன்ன உடனே நான் அழுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஃபாத்திமா ஓடி வந்து, ரசூலே, என் அன்பு தந்தையே, உங்களுக்குத்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் விசேஷ துவாக்களை கொடுத்திருக்கிறானே, அந்த விசேஷ துவாவை வைத்து
உங்கள் பேரப்பிள்ளைகளை காப்பாற்றலாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா அதைத்தான் இந்த உம்மத்திற்காக மறுமையில் வைத்திருக்கிறேன். அங்கேயும் பேரனா உம்மத்தா என்று வருகிற போது பெருமானார் உம்மத்தின் மீது நேசம். அப்ப உம்மத்தி உம்மத்தி என்று உம்மத்தின் மீதே நேசம் கொண்ட இந்த ரசூல் எவ்வளவு நேசம் வைத்தார்களோ பிரதிபலனும் அப்படி இருந்தது சஹாபாக்களிடத்தில். சஹாபாக்களும் நாயகத்தின் மீது ஆக அன்பு. எந்த அளவிற்கு அன்பு? உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உடனே புறப்படுகிற ஒரு நாட்டை விட்டு வீட்டை விட்டு ஒருவர் சொன்னார் என்பதற்காக புறப்பட்ட எந்த கேள்வியும் இல்லாமல் புறப்பட்டார்களே. நம்ம வீட்டுக்காரமாட்ட சொல்ல முடியுமா வாமா போலாம் அப்படின்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வந்துச்சுன்னா இந்த காலத்தில் சொர்க்கவாசி இல்லையா? வாமாண்டாக்க எதுக்கு என்ன போலாமா வேணாமா 1000 ஆலோசனைகள். ஆனால் அது மட்டுமல்ல, துப்பினால் பெருமானார் துப்பினால் அந்த எச்சில் பூமி பார்க்காது, தாங்களே கையில் வாங்கி உடம்பில் தேய்த்துக் கொள்வார்களே. இப்படி ஒரு தலைவர் ரசூலின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம் பாசத்திற்கு அளவே இல்லை. இந்த ரசூலின் பிரிவை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? தன்னை விட தான் பெற்ற பிள்ளைகளை விட நாயகத்தின் மீது நேசம், பிள்ளைகளோட நேசம். அல்லாஹு அக்பர். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு விருந்து கொடுத்து பெருமானாருக்கு பிடிச்ச மாமிசத்தை அறுக்கிறார்கள் இல்லையா? அறுக்கும் போது பிள்ளைங்க 2 பார்த்துட்டாங்க. பாப்பா இப்படி தானே ஆட்டை அறுத்தாருன்னு பெரியவர் சின்னவரை படுக்க வச்சு அறுத்துட்டார். இரத்த வெள்ளத்திலே ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய சிறுவர் இறந்து போகிறார். இதை பார்த்த பதட்டத்தில் துடித்து பெரியவரும் இறந்து போகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்து பார்த்தால் 2 பிள்ளைகள் இறந்து கிடக்கிறார்கள். மனைவியை அழைத்து பிள்ளைய மௌத்தா போயிட்டாங்க. மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த ரத்தத்தை எல்லாம் கழுவி விட்டு 2 பிள்ளைகளையும் ஒரு ரூமிலே போட்டு அடைத்து மூடிவிட்டு ரசூலை சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து வாருங்கள். இந்த உலகத்தில் நடக்குமா? பிள்ளைகள் இறந்து கிடக்கிறார்கள். தன் பிள்ளையை விட பெருமானாரின் மீது நேசம். ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வீட்டில் உட்கார்றாங்க. சாப்பிட உட்காரும் போது ஜாபீர் சொல்லுங்கள் ரசூலே, பிள்ளைகளையும் கூப்பிட்டா எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாமே. பிள்ளைகள் வரமாட்டார்கள் ரசூலே. ஏன் வரமாட்டார்கள்? கண்ணே காட்டி கொடுத்து விடுகிறது, என் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் ரசூலே. எப்படி இறந்தார்கள்? ஒருவரை ஒருவர் அறுத்து கொண்டார்கள். ஒருவர் அறுத்தார், அந்த பயத்தில் இன்னொருத்தர் இறந்து போயிட்டார் ரசூலே. 2 பேர்களும் இறந்திருக்கிறார்கள் ரசூலே. பெருமானார் அல்லாஹ்வின் அனுமதியோடு ரசூல் அழைத்தார்கள் என்று அழையுங்கள். கதவை தட்டி கதவை திறந்து ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, வாங்க. அந்த பிள்ளைகள் தூங்கி எழுந்ததை போன்று கண்ணை கசக்கி கொண்டு எழுந்து சென்று பெருமானாரோடு சாப்பிட்டார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ரசூலின் மீது, ரசூல் உம்மத்தின் மீது நேசம், உம்மத்து ரசூலின் மீது நேசம். இந்த உம்மத்து சஹாபாக்கள் ரசூலின் மரணத்தை எப்படி தாங்குவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாய் சஹாபாக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் இருப்பதும் நலவு, நான் இறப்பதும் நலவு. இதைத்தான் பெருமானார் சொன்னாங்க. இதை சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரசூலே, இருப்பது நலவு இறப்பது நலவு என்று மட்டும் சொல்லாதீர்கள். உங்களுக்கு முன்னால் நாங்கள் இறந்து போக வேண்டும் ரசூலே. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் ரசூலே. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எவ்வளவு நேசம், எவ்வளவு நேசம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. நான் இறந்து போய்விட்டால் உங்கள் அமல்கள் எடுத்து காட்டப்படும்.
நல்லவர்களாக இருந்தால் நான் அவர்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வேன். தீயவர்களாக இருந்தால் தண்டனை வாங்கி தருவேன் சொல்லல பெருமானார். அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். நான் இறந்ததற்கு பிறகும் உங்கள் அமல்கள் எடுத்து காட்டப்படும் சொன்ன உடனே சகாபாக்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலே, நீங்கள் இறந்த பிறகு என்பதை சொல்லாதீர்கள், எங்களோட நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். பெருமானாருக்கு வயது அதிகரிக்க நான் ஒரு கட்டில் செய்து தரட்டுமா, ஒரு நாற்காலி செய்து தரட்டுமா, அதில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பேசுங்கள் ரசூலே. ரசூல்ல நாற்காலியில் உட்காரவே இல்லை, உட்கார்ந்து கொண்டு பேசுங்கள் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்க போகிற மனிதனுக்கு எதற்கு நாற்காலி என்றார்கள். இதை கூட சஹாபாக்களால் தாங்கிக்க முடியல. இறக்க போகிற மனிதனா ரசூலே என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு எதற்கு நாற்காலி? அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஸும்ரத்தில் மஸாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்புவாயாக. எனக்கு நாற்காலி வேணாம். ஏன்னா இந்த நாற்காலிக்காக தான் எல்லா பிரச்சனையும் வரும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் கவிக்கோ அழகாக எழுதினார், இருகாலிகள் சேர்ந்து நாற்காலி செய்தன. 2 கால் மனுஷன் நாற்காலி செய்தான், நாற்காலிக்காக நாற்காலி ஆயினன் முடிச்சார். இந்த நாற்காலியை பிடிப்பதற்காக இந்த சமூகம் 4 கால் மிருகமாக மாறி போனதே என்கிறார். என்னவோ தெரியவில்லை, அதனால் தான் ரசூலுல்லாஹ் இந்த நாற்காலி சண்டைக்கு வரவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லுகிறார்கள். இதற்கு இடையில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் சூரா இறங்கி விடுகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله. தீன்ல கூட்டம் கூட்டமா வருவார்கள் என்று சொல்ல, ஒரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹ், ஒரு பக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நல்ல விஷயத்துக்கு எதுக்கு அழுகிறீங்க? கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்கன்னா ஏன் அழுகிறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹ் சொன்னார்கள், கூட்டம் கூட்டமாய் உள்ளே நுழைந்து விட்டால் நாயகத்தின் வருகை முடிந்து விட்டது என்றுதானே அர்த்தம். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாக போகிறார்கள் என்ற செய்தியை இந்த சூரா ரகசியமாக சொல்லுகிறதே. பெருமானாரினுடைய மரணத்தை என்னால் எப்படி தாங்க முடியும்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொதிக்கிறார்கள். இதற்கு இடையில் ரசூலை கொல்வதற்கு பல்வேறு முயற்சிகள். எல்லோருக்கும் நல்லதை நினைக்கிற நாயகத்தை கொல்வதற்கு அபூஜஹில் திட்டம் தீட்டினான். பல்வேறு முயற்சிகள், எல்லாம் தோல்வி. தாசூர் கொல்ல வாளை எடுத்தான், அவனும் தோற்று போனான். அல்லாஹு அக்பர். கொல்வதற்கு 2 பேர்கள் பெருமானாரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். அம்ரு அர்பத், அம்ரு அர்பதிடத்திலே வாளை கொடுத்தான். நான் பெருமானாருக்கு முகம்மதுக்கு நல்ல நறுமணம் பிடிக்கும், நறுமணத்தை தேய்ச்சி இழுத்து பிடிச்சிக்கிறேன், நீ வெட்டிடு என்று அர்பதிடத்திலே சொல்ல, அர்பதும் சரி என்றான். நிறைய பரிசு தருகிறோம், கொன்று விடு நீ. அவனு சரின்றான். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அம்ரு நறுமணத்தை தடவி, ரசூலே முகம்மதே உங்களுக்கு நறுமணம் பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் என்று நறுமணத்தை தடவி இழுத்து பிடிக்க, அர்பதிடத்திலே இஷாரா செய்கிறார், வெட்டு வெட்டு என்று இஷாரா செய்கிறார். அவர் வாளை கூட தூக்கல. கடைசியில் பெருமானார் போயிட்டாங்க. வெட்டுவதற்கு வாளை கொடுத்தேன், ஏன் வாளை கொண்டு வெட்டவில்லை? அர்பது சொன்னார், கொஞ்சம் காலுக்கு கீழே பார், கருநாகம் ஒன்று படம் எடுத்திருக்கிறது, வாழை லேசா தூக்குனா அது கொட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறது. நான் எப்படி முகம்மதை கொல்ல முடியும்? அர்பத் ஆமீரிடத்திலே சொன்ன வரலாறுகள் உண்டு. அப்ப பெருமானாரை கொல்வதற்கு பல்வேறு முயற்சி நடந்தது. அது கடைசி முயற்சி என்ன தெரியுமா? லபீத் என்ற யூத தலைவனை பிடித்து அந்த தலைவனின் பெண் மக்களின் மூலமாக ரசூலுக்கு சூனியம் வைக்கப்படுகிறது. சூனியத்துக்கு எவ்வளவு பெரிய அசர் இருக்கு.
நபியையே ஆட்டியது. 6 மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யா விஷயம் எதுக்குமே தெரியாது. ஆகிரத்தின் விஷயங்கள், வஹியின் விஷயங்களை தவிர வேறு எதுக்கும் தெரியாது ரசூலுக்கு. ஆயிஷா வருவாங்களாம், மன்னன்ட்டி நீ யாருமான்னு கேட்பாங்க மனைவிய. நான் தான் ஆயிஷா. மன் ஆயிஷா? ஆயிஷான்னா யாரு? அபூபக்கரின் மகள் ரசூலே. யார் அந்த அபூபக்கர்? அபூ குஹாஃபாவின் மகன் ரசூலே. தெரியாது. 6 மாத காலம். அதற்கு பிறகுதான் பெருமானார் கனவு கண்டார்கள். அந்த கனவிலே ஒரு கிணற்றிலே பெருமானாருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிகளை எடுத்து பேரித்தம்பளத்தோடு இணைத்து 11 முடிச்சுக்கள் போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்ல, நபியின் கனவு, நபிமார்களின் கனவு உண்மையானது. பெருமானார் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு சீறி பாய்கிறார்கள், அந்த கிணற்றை நோக்கி ஓடுகிறார்கள். ஆயிஷா சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது, என் உயிர் போனால் பரவாயில்லை, என் கண்மணியின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்று அலியும் முஆத் ரலியல்லாஹு தஆலா சீறி பாய்ந்து ஓடினார்கள். அதை எடுத்து வந்தார்கள் கிணற்றிலிருந்து. அப்பொழுதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இறங்குகிறது. ஒவ்வொரு ஆயத்தா ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சு அவிழ்கிறது. பெருமானார் நார்மல் நிலைக்கு வருகிறார்கள். அப்பொழுதும் சொன்னார்கள், என் உம்மத்து இரவிலே குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதிக்கொள்ளட்டும். யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு சூனியம் தீண்டாது. தஹா ரசூலுல்லாஹ் ஒரு மருந்தையும் இந்த உம்மத்திற்கு கொடுக்கிறார்கள். கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்தது. அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்ல முடியவில்லை. இப்பொழுது ரமலான் வருகிறது, கடைசி ரமலான். அந்த ரமலானிலே ரசூலுல்லாஹ் 3 வேளைகளை செய்தார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், அந்த முதல் பக்கத்திலே இந்த ஹதீஸ் வரும். பெருமானார் முதலில் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள் ரமலானில். காற்றை விட அதிகமாக தர்மம். இரண்டாவதாக, ஒவ்வொரு ரமலானிலும் எதுவரை இறங்கியதோ குர்ஆன் அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள் ஒவ்வொரு ரமலானிலும். இந்த முறை கடைசி ரமலானிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலிடத்திலே வந்து 2 முறை ஓதி காட்டினார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஜிப்ராயில் அடுத்த ஆண்டு வருகிற வாய்ப்பு இருக்காதோ, அடுத்த ஆண்டு வருகிற வாய்ப்பு இருக்காதோ? ஜிப்ராயில் அழுகிறார், வஹியை கொண்டு வருகிற வாய்ப்பை நான் இழக்கப் போகிறேனே ரசூலே. அந்த சுன்னத்து தான் இந்த தராவீகளை ஓதப்படுகிறது அல்லவா, குர்ஆன் நினைவூட்டப்படுகிறது அல்லவா, இது ஜிப்ராயில் ரசூலுக்கு ஓதி கொடுத்தது சுன்னத்தே ஜிப்ராயில். நிறைய சுன்னத்துக்களை நாம் பார்க்கிறோம். தராவீ என்பது சுன்னத்தே ஜிப்ராயில். ஒவ்வொரு வருடமும் ஜிப்ராயில் ஓதி காட்டுவார். இப்பொழுது ஹாஃபில்கள் நமக்கு ஓதி காட்டுகிறார்கள். மதீனாவுக்கு சென்று பெருமானார் ஒவ்வொரு வருடமும், மதீனாவில் இருந்த 10 வருடமுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடைபிடிக்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா. அது மாதிரி சிறப்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடைசி 10 நாள் பெருமானார் இஅ்திகாஃப் இருப்பார்கள். கடைசி வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை இந்த கடைசி இறப்பதற்கு இறக்கிற வருடம் பெருமானார் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். காரணம், ஹிஜ்ரி 9 அதுக்கு முந்தின வருஷம் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கலாம் என்று மனைவி ஆயிஷாவிடத்திலே போய் சொன்னார்கள். ஆயிஷா, இந்த வருடம் நான் இஅ்திகாஃப் இருக்க போகிறேன் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பள்ளியோடு ஒட்டிய வீடு ரசூலே, நானும் உங்களோடு சேர்ந்து இஅ்திகாஃப் இருந்துக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீடு ஒட்டிய வீடு என்ற காரணத்தினால் பெருமானார், சரி ஆயிஷா இருந்து கொள். இந்த செய்தி காட்டுத்தீ போல் வெளியே பரவுகிறது. பெருமானார் வெளியே போயிட்டு உள்ள வர்றாங்க. பள்ளிவாசம் முழுக்க 8 கூடாரங்கள் போடப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ரசூலுல்லாவுக்கு இருந்த மனைவி மொத்தம் 9 பேர். 2 பேர் வஃபாத் ஆயிட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு, ஸைனப் பின்த் ஹுஸைமா இல்ல, பாக்கி 8 பேர் இருக்கிறாங்க. 8 கூடாரம். இப்படி கூடாரம் அடிச்சிருந்தாக்கா சகாபாக்கள் தொழுக முடியாது. எல்லாம் பள்ளிவாசக்குள்ள கூடாரம். பெருமானார் வந்து பார்த்தாங்க, 8 கூடாரம், என்னம்மா கூடாரம் போட்டிருக்கீங்களே? இல்லை, ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள், உங்களோடு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்காதா?
அதனால்தான் நாங்களும் இஅ்திகாஃபிற்கு வந்து விட்டோம் ரசூலே. உலகத்திலே யாரின் மனதையுமே உடைக்காத தலைவர். நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆயிஷா, உனக்கு அனுமதி கொடுத்தா ஊரே சொல்லிட்டியா, சத்தம் போடுவோம். அல்லது இந்த 8 பேர் நான் யாருக்கு அனுமதி கொடுத்தேனோ அவர்கள் மட்டும்தான் இஅ்திகாஃப். பாக்கி இருக்கிற 8 பேர்களும் எப்படி நீங்கள் வந்தீர்கள், 8 பேர்களும் எப்படி நீங்கள் வந்தீர்கள் கேட்போமா இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்ப எப்படி நீங்கள் வந்தீர்கள் 8 பேர்கள் நாம கேட்போம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அற்புதமான பண்பு, யார் மனதையும் உடைக்காத ரசூல். நேரா பார்த்தாங்க, நேரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க. ஆயிஷா, என்னமோ தெரியல, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க. நான் இஅ்திகாஃப் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தாங்க, நீங்களே இல்லையா? நானும் இல்லை. 10 நிமிஷத்துல 8 கூடாரம் காலி. நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, எல்லாம் காலி. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் 20 நாள், அந்த 10 விட்டுட்டாங்களா இல்லையா முதல் வருஷம், அதையும் சேர்த்து 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ரமலான் முடிகிறது, ஷவ்வால் 19 கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். பெருமானார் செஞ்ச ஃபர்லான ஹஜ் ஒண்ணே ஒண்ணுதான். பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறேன், யார் என்னோடு வருகிறீர்கள் என்று சொல்ல சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஆனந்தம். அத்துணை பேர்களும், ஆண்கள் பெண்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். பெருமானார் 2 பேர்களுக்கு அனுமதி இல்லைன்னாங்க. சஹாபாக்கள் துடியாய் துடிக்கிறார்கள். யார் அந்த 2 பேர்கள் அனுமதி இல்லாதவர்கள்? ஒன்று அபூபக்கர். ரசூலே, உங்களோடே இருந்தனர், ஹிராவிலே இருந்தேன், சௌரிலே இருந்தேன், எல்லாவற்றிலும் இருந்த எனக்கு அனுமதி இல்லையா? உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லை. அந்த பெண்மணியை பார்த்து கொள்ள வேண்டும். நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. மனைவிட்ட சொன்னாங்க, இப்படி எனக்கு அனுமதி இல்லாம போச்சு. மனைவி சொன்னாங்களாம், நீங்க இங்கே இருந்தா மட்டும் உடம்பு தான் இருக்கும், உயிரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட தானே இருக்கும், அதனால நான் அனுமதி கொடுத்ததாக சொல்லுங்க. நேரா ஓடி போய், ரசூலே, என் மனைவியே செல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். பெருமானார், உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. சரி, ஏதோ குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைச்சு வேகமா ஒன்னா அந்த அம்மா சொல்லுது, நிறைமாத கர்ப்பிணி, நானும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வருகிறேன். செல்லுகிற வழியிலே குழந்தை பிறந்தால் வருகிற பெண்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள். எவ்வளவு பேரானந்தம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். செல்லுகிற வழியில் தான் குழந்தை பிறந்தது. இன்னொருத்தர் அனுமதி கிடைக்காதவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை. ஏன் ரசூலே? உங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, தாயாருக்கு ஹிதுமத்து செய், என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதை விட சிறந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரல, அனுமதி கிடைக்கல. தேம்பி தேம்பி அழுவார்களாம், ரசூலோடு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று அழுகிறார்கள். சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். மக்காவுக்கு சென்றால் அன்சாரிகளுக்கெல்லாம் கவலை வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள், அங்கேயே தங்கி விடுவார்களோ, பெருமானார் இங்கேயே இருந்து விடுவார்களோ என்ற கவலை. நாமெல்லாம் அடைக்கலம் அளித்தவர்கள், அடைக்கலம் அளித்தவர்களுக்கு வாழ்வு இல்லாமல் இங்கேயே ரசூல் தங்கிவிட்டால் என்ன செய்வது என்று கவலை. நேரா போன ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில மக்காவில் இறங்கின உன்ன, என் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹுவின் கபருக்கு முன்னால் கூடாரம் அடியுங்கள் என்றார்கள். கூடாரம் யார் அடிப்பா? தங்குறால் அடிக்காத வழிப்போக்கர்கள் தான் கூடாரம் அளிப்பார்கள், பயணிகள் தான். அன்சாரிகள் ஆனந்தம் அடைந்தார்களாம், வழிப்போக்கர்கள் தான் கூடாரம் அடிப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவுல தங்கல, நம்மோடு தான் ரசூல் இருக்க போகிறார்கள் என்ற ஆனந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அழகான ஹஜ்ஜை காட்டி கொடுக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி பேருரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். இறுதி பேருரை
இன்றோடு வட்டியை நான் ஒழித்து விட்டேன். அன்னைக்கு ஒழிக்கப்பட்ட வட்டிதான் இன்று வரை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அரபிகள் அஜமிகள், அரபுக்கும் அஜமிக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. மொழியால், நிறத்தால், இனத்தால் மனிதன் மாறுபட்டவன் அல்ல, எல்லாம் ஒன்று. அது இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறதே பள்ளிகளில். யாரா இருந்தாலும் அதே சஃப்பு தான், எந்த வேறுபாடும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தௌஸூ பின் நிஸாஇ கைரா, பெண்கள் விஷயத்திலே நல்லதை மட்டுமே நாடுங்கள் என்று உபதேசம் செய்த நாயகம் கடைசியாக இதை பலமுறை உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே உறவை முறித்த யாராவது இருக்கிறீரா? எங்க 90,000 பேரை பார்த்து உறவை முறித்த யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரு, எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். தம்பி, என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். பெருமானார் கண்களில் கண்ணீர். ரப்பிடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே, உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் உறவை முறித்த ஒருவர் கூட இல்லை. ரசூல் இந்த பூமியை விட்டு செல்லுகிற போது உறவை முறித்த ஒருவர் கூட உம்மத்தில் இல்லை. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்து விட்டு புறப்படுகிறார்கள். மதீனா போய் சேர்ந்தார்கள். அல்லாஹு அக்பர். சஃபர் மாதம் கடைசி. இன்னைக்கும் சஃபர் மாச கடைசி எல்லாத்துக்குமே கொஞ்சம் இறுக்கமான மாதம். யாராவது நோயாளி இருந்தாருன்னா போயிடுவார். சஃபர் மாசத்துல நிறைய மரணங்கள் 12 மாதங்களில் நீங்கள் கணக்கிடுங்கள். இதுவரைக்கும் கணக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கணக்கிடுங்கள். சஃபர் மாதத்திலே மட்டும்தான் மரணங்கள் அதிகமாகும் மற்ற மாதங்களை விட. கடைசி சஃபர் கடைசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உரிமை விட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை அழைத்து கொண்டு ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கிறார்கள். உரிமை விடப்பட்ட அடிமை ஜன்னத்துல் பக்கீக்கு கண்மணி ரசூலுல்லாஹ் சென்றார்கள். அழுதார்கள். காரணம் என்ன தெரியுமா? பக்கத்திலே தான் நாம் அடங்க போகிறோம் என்பதை உணர்ந்து கொண்ட ரசூலுல்லாஹ் நேரடியாக ஜன்னத்துல் பக்கீயிலே நடக்கிற வேதனைகளை காண முடியுமா என்று நினைத்து பெருமானார் இரவு முழுவதும் அழுதார்கள். காலையில் ஜிப்ரீல் வருகிறார்கள், ரசூலே, நீங்கள் இரவு முழுவதும் அழுதீர்கள். இதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஜிப்ரீல், இனிமேல் கியாமத்து வரை யார் ஜன்னத்துல் பக்கீயில் அடங்குகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை. ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கினால் கபரின் வேதனை இல்லை. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பேர்கள் ரசூலை காண வேண்டும், ரசூலுக்கு சலாம் சொல்ல வேண்டும், ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்க வேண்டும். இமாம் மாலிக்கில் இருந்து இன்று வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். நீண்ட காலங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வஃபாத் ஆகிற போது ரசூலுக்கு சலாம் சொல்லி ஜன்னத்தில் பக்கீயில் அடங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். ஆஷிக்கீன்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற திருப்பூரை சேர்ந்த ஒரு அம்மா, நமக்கே நடந்தது அல்லமானத்தில். அதற்கு நான் புதன்கிழமை மௌத்தாயிருவேன், நிறைய செலவாத்து ஓதி வச்சிருக்கிறேன், புதன்கிழமை நான் மௌத்தாயிடுவேன், 500 ரியால் கட்டணும்னு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிடுறேன், நீங்கள் கட்டிடுங்க. 48-50 வயசு தான் இருக்கும். சும்மா கிண்டலுக்கு ஏதோ சொல்லுது. இல்லை அஜர்த்து, நீங்கள் வைங்க, நான் மௌத்தாகாட்டி எனக்கு கொடுத்துருங்க, திரும்ப கொடுத்துருங்க, மௌத்தாகாட்டி கொடுத்துருங்க. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அதை மறந்தாச்சு. பார்த்தா புதன்கிழமை அசருக்கு பின்னாடி வந்தால் அந்த அம்மா ரூம்ல மௌத்தாயிருக்கு. மௌத்தாகி செலவாத்தை ஓதி அந்த தாய் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். ஒரு அம்மா, கீழக்கரையை சார்ந்த அம்மா, கேள்விப்படாத விஷயங்கள். 72 லட்சம் செலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன் ரசூலுக்காக.
72 லட்சம் செலவாகும். அதை சேர்த்து விடுங்கள். எனக்கு ஒரே ஆசை, காசு பண்ண எல்லாம் பார்த்துட்டே இங்கதான் அடங்கணும். அந்த அம்மா அன்னைக்கு அடங்கல. 10 ஆண்டுகளுக்கு பிறகு உம்ராவுக்கு சென்ற வேளையில் மதீனாவில் வஃபாத்தாகி அங்கே அடங்கி இருக்கிறார்கள். அது ஒரு புனித பூமி. மனிஸ்தத்தா யமூத் பில் மதீனத்தி ஃபல் யமூத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது மதீனாவில் மௌத்தாக ஆசைப்படுகிறீர்களா, அங்கே மௌத்தாகுங்கள், நான் பரிந்துரை செய்யக்கூடியவனாக மாறிவிடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழுகை இரவு முழுவதும் அழுதார்கள். இரவு முழுவதும் அழுதார்கள். பெருமானார் அழுகைதான் தலைவலியாக மாறுகிறது. பெருமானாருக்கு சஃபர் மாச கடைசியில போய் அழுதாங்க ரசூலுல்லாஹ். அழுகை தலைவலியாக மாறுகிறது. ஆயிஷாட்ட வந்து சொல்றாங்க, ஆயிஷா கடுமையாக தலைவலிக்கிறது ஆயிஷா, தலைவலியை என்னால் தாங்க முடியவில்லையே ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு நம்ம மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்வது, ஐஷா எனக்கு இருக்கிற தலைவலியை போய் உனக்கு இருந்து நீ மௌத்தானால், இதுல தான் நான் மௌத்தாவேங்கிறதை சொல்றாங்க, இதுல நீ மௌத்தானால் உனக்கு நான் ஜனாசா தொழுகை நடத்துவேன் ஆயிஷா. ஐஷா ரலியல்லாஹு நம்மள மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, இப்படி ஒன்றா, என்னை மௌத்தாக்கி விட்டு இன்னொரு மனம் முடிக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? பெருமானார் சிரித்துக் கொள்கிறார்கள். இந்த தலைவலி தான் காய்ச்சலாக மாறுகிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு கடும் காய்ச்சல், போர்வைக்கு மேல் சுடுகிறது. ரசூலே, இப்படி ஒரு காய்ச்சலை நான் பார்த்ததில்லையே, போர்வைக்கு மேல் சுடுகிறதே ரசூலே. அஷத்துல் பலா அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். அல்லாஹ் நபிமார்களுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுப்பான். சராசரி மனிதர்களை விட 40 மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற காய்ச்சல் வேதனை எனக்கு கொடுக்கப்படும். அப்ப அல்லாஹ் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்பான். அதனால எனக்கு அல்லாஹ் காய்ச்சலை வழங்கி இருக்கிறான். இந்த காய்ச்சல் அதிகமாகிறது. அல்லாஹு அக்பர். 17 வக்து தொழுகை இருக்கிறது. மொத்தமே 17 வக்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னால் நடந்து சென்று தொழ வைத்த நாயகம் உட்கார்ந்து தொழ வைக்கிறார்கள். 17 வக்து தொழுகை இருக்கிறது. இஷாவுக்காக வேண்டி நபித்தோழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிஸ்ஃபுல் லைல், இரவின் நடுப்பகுதியே வந்து விட்டது. பெருமானார் வருவாங்க, தொழ வைப்பாங்க. அந்த மெஹராப ரசூல்ல யாருக்குமே கொடுத்ததில்லை. அந்த இடத்த ரசூல் யாருக்கும் கொடுக்கல. வருவாங்க, தொழ வைப்பாங்க. பெருமானார் மயக்கம் தெளிகிறது. தொழுகை என்னானது, நாங்க உங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலே என்று சொல்ல, பெருமானார் குளிக்கிறார்கள், தயாராகிறார்கள், மயங்கி விடுகிறார்கள். இதை போல 5 முறை நடக்கிறது. 6வது முறைத்தான் பெருமானார், என் தோழர் அபூபக்கர் தொழ வைக்கட்டும், அடுத்த ஹலீஃபா யார் என்பதை பெருமானார் முடிவு செய்கிறார்கள். என் தோழர் அபூபக்கர் தொழ வைக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு வர்றாங்க. நீங்க நின்ற இடத்துல என் தகப்பனாரால நிக்க முடியாது ரசூலே, அவர் அழுதே தீர்த்து விடுவார், அந்த இடத்துல நிற்க முடியாது, உமர் ரலியல்லாஹுவை நிறுத்துங்கள், என் தோழர் அபூபக்கர் தொழ வைக்கட்டும். அடுத்த வார்த்தை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு ஓடி போய் ஹப்ஸா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய மகள்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்களாவது போய் சொல்லுங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு போறாங்க. என் தகப்பனார் ஸ்ட்ராங்கான மனிதர், அதனால் அவர் தொழ வைக்கட்டும் என்று சொல்ல, பெருமானார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போலாக வேண்டாம், என் தோழர் அபூபக்கர் தொழ வைக்கட்டும். இரட்டை தலைமையை பெருமானார் விரும்பவே இல்லை. பல்வேறு இடங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமிக்கை செய்திருக்கிறார்கள். என் தோழர் அபூபக்கர் தொழ வைக்கட்டும், எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். பெருமானார் சொல்லிட்டாங்க. எல்லா வாசலுமே பள்ளிவாசலுக்குள்ள வர்ற மாதிரி இருந்துச்சு, வீடுகள்ல இருந்து. எல்லா வாசல்களையும் அடையுங்கள், அபூபக்கரின் வாசல் மட்டும்தான் திறந்திருக்க வேண்டும், அவர் தான் நேரா பள்ளிக்கு வரணும், இமாம். அதுக்கு இடையில ரசூல்லா வல்லன்னு உமர் ரலியல்லாஹு தள்ளி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு போய் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினாங்கல்ல, உள்ளிருந்து குரல் வந்தது, இது என் தோழர் அபூபக்கரின் குரல் அல்ல, அபூபக்கர் தொழ வைக்கட்டும். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு அழுது கொண்டே இருக்கிறார்கள்.
கண்ணீரெல்லாம் ஓடிக்கொண்டே தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க தொழ வைக்கிறார்கள். மறுநாள் காலை அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைத்ததை போன்று இருக்கிறது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 15-16 வக்து சுபுகு தொழுகையிலே ஆரோக்கியம் கிடைத்ததை போன்று இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் 2 பேரையும் அழைத்து அபூபக்கர் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தோல்ல கையை போட்டுட்டு ரசூல்லா வர்றாங்க தொழுகைக்கு. காலெல்லாம் இழுத்து கொண்டே வருகிறது. ரசூல்லானால நடக்க முடியல. இழுத்து கொண்டே வந்து முன்னால் வருவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹ் கொஞ்சம் பின்னால் வந்தார்கள். பெருமானார் முன்னால் உட்கார்ந்து கொண்டு பெருமானார் தக்பீர் கட்டுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹ் முகப்பிரு ஸௌத், அவங்க தொழுகையை எடுத்து தொழுவார்கள். கடைசியில் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுகை தொழுதார்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கிறது. அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே பின்னாடியே என்ன செய்வாங்க, பெருமானார் அல்லாஹு அக்பர் சொல்லுவார்கள். அதை அபூபக்கர் ரலியல்லாஹ் எடுத்து தொழுகை முடிகிறது. பெருமானாரை மெம்பரில் அமர வைக்கப்படுகிறது. இன்னொரு 15 வக்து தான் தொழுகை இருக்கு, 3 நாள் தான் இருக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹ், நான் யாரிடத்திலாவது கடன்பட்டு இருக்கிறேனான்னு கேட்டாங்க. ஒருத்தர் எந்திரிச்சாரு, ரசூலே என்கிட்ட 3 வரம் கடன் வாங்கினீர்கள், ஒரு ஏழைக்கு கொடுக்க தரவில்லை. ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அந்த கடனை அடைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அந்த கடனை அடைத்து விடுங்கள். இப்பதான் உக்காஷா எந்திரிக்கிறாரு. ரசூலே, என்னை தனி அறையில் ஒரு நாள் ஆடை இல்லாமல் சாட்டையில் அடித்தீர்கள். பெருமானார், அலியே அலியே, என்னை தனி அறைக்கு அழைத்து செல்லுங்கள். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அலி ரலியல்லாஹ் அழைத்து சென்று சட்டையை கலட்டுகிற போது அலி ரலியல்லாஹ்வின் நிகம்பட்டு லேசாக பெருமானாரின் மீது ரத்தம் வருகிறது. இதற்கு இடையிலே உமர் ரலியல்லாஹ் கொப்பளிக்கிறார்கள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீரோ காஷா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தினார்கள். தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுகிறது. ஆடையை அல்லாஹு அக்பர் கலட்டி சாட்டையை கொடுத்து அடித்துக் கொள்ளும் காஷா. காஷா ரலியல்லாஹ் சுற்றி சுற்றி வருகிறார்கள். பெருமானார் மேனியை முத்தமிடுகிறார்கள். இதற்காகத்தான் நான் துடியாய் துடித்தேன் ரசூலே. உன் உடம்பை நரகம் தொடாது காஷா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வாருங்கள், கியாமத் வரை என்ன நடக்குமோ நான் எழுதி தருகிறேன் என்கிறார்கள். சஹாபாக்களுக்குள்ளே சண்டை. பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், வேண்டாம் என்கிறார்கள். சின்ன சஹாபாக்கள் எல்லாம் பேப்பரும் பேனாவும் கொடுக்கலாம் என்கிறார்கள். சண்டை சண்டை பேச்சு உயர்கிறது. பெருமானார் வெளியே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ரசியாக்குள்ள ரசியா, கைசேதமே கைசேதத்திற்கு மேல் கைசேதமே. நாங்கள் சண்டையிட்டதால் பெருமானார் எங்களை வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டார்களே என்று இப்னு அப்பாஸ் சொல்லிக்கொண்டே வெளியே வருகிறார்கள். இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. பெருமானார் நபி தோழர்களை அழைத்து, என் கபரை மற்ற நபிமார்களின் கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கியதைப் போல என் கபரை ஆக்கி விடாதீர்கள். பெருமானார் உபதேசம் நடத்துகிறார்கள். அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா மருந்து கொண்டு வருகிறார்கள். பெருமானாருக்கு மருந்து கொண்டு வருகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அம்மா, எனக்கு மரணம் தான் மருந்தம்மா, இந்த மருந்தெல்லாம் எனக்கு இல்லை. என் தோழர்கள் என் மரணத்தால் இறந்து விடக்கூடாது, அதனால் அந்த மருந்தை தோழர்களுக்கு கொடுத்து விடுங்கள். தகார சொல், அங்கேயும் தோழர்களின் மீது பாசம். மருந்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நான் படுகிற கஷ்டத்தை விட என் தோழர்கள் கூடுதல் கஷ்டப்படுகிறார்கள். வேண்டாமா? சஹாபாக்களின் நிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் படுத்த படுக்க எந்திரிக்க முடியல. ஃபாத்திமா ரலியல்லாஹ் பார்க்க வர்றாங்க. பெருமானாரின் கண்களில் கண்ணீர். ஃபாத்திமா கேட்குறாங்க, என்னவாப்பா அழுகிறீங்களே? இல்லம்மா, எப்பொழுது நீ வந்தாலும் உன் தகப்பனார் எழுந்திருத்து வரவேற்கிற பழக்கம் இன்றைக்கு உன்னை வரவேற்க எழ முடியவில்லை அம்மா. மகளை ரசூல் எப்பொழுதும் எழுந்திருத்து வரவேற்பார்கள். ஃபாத்திமா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நபிகள் கோமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ காதுக்குள்ளே பேசினார்கள்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுகையை நிறுத்தினார்கள். ஏதோ பேசினாங்க, அழுகை நிறுத்திட்டாங்க. வஃபாத்துக்கு பின்னாடி ஆயிஷா கேட்டாங்களாம், அவ்வளோ அழுதிங்க, ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு நிறுத்திட்டீங்களே. அப்போ ஃபாத்திமா சொன்னாங்களாம், நான் இறந்துருவேன், முதலில் நீதானம்மா என்னை சந்திப்பாயின்னு என்கிட்ட சொன்னதுனால நான் அழுகையை நிறுத்தி கொண்டேன். ஃபாத்திமா சொல்றாங்க, ஒரு நாள் இருக்கிறது, சுபுஹ் தொழுகையின் வேலை, கடைசி தொழுகை. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகை வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அலி ரலியல்லாஹுவும் உஸாமா ரலியல்லாஹுவும் தோளிலே போட்டு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால் வருகிறார்கள். பெருமானார் தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் உபதேசம் நடத்துகிறார்கள். பெண்களின் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், 5 நேர தொழுகையை விட்டுவிடாதீர்கள், தக்குவாவை மேற்கொள்ளுங்கள், எல்லாம் பேசுனாங்க ரசூலுல்லாஹ். வெளியே அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுவை அழைத்து கேட்டார்கள். அப்பாஸ், அறிவாளி அப்பாஸ் ரலியல்லாஹு, முற்போக்கு சிந்தனையாளர் அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுவை அழைச்சு, அலியே ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன், ரசூலுக்கு ஆரோக்கியம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அணைகிற நெருப்பு வேகமாய் எரியும் தெரியுமா அலியே? ரசூல் இன்றைக்கு அணைய போகிறார்கள், நம்மை விட்டு ரசூல் போக போகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அலி துடியாய் துடிக்கிறார். என்ன சொன்னீர்கள் அப்பாஸ்? ஒரு காலம் அது நடக்காது. சுபுகை முடித்து விட்டு பெருமானார் வீட்டுக்கு சென்றார்கள். முடியவில்லை, ஆயிஷாவின் மடியிலே படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா, அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா, நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா. அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரர் மிஸ்வாக் செய்றார். அந்த மிஸ்வாக்கை பெருமானார் அப்படியே பார்த்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்வாக் வேண்டுமா ரசூலே? தானே என்று மிஸ்வாக்கு செய்கிறார்கள். பெருமானாருக்கு துஆ ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே சஃபியா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே போகிறார்கள், வெளியே வருகிறார்கள், வீட்டுக்குள்ளே போகிறார்கள், வெளியே வருகிறார்கள். பெருமானார், வேண்டாம் அம்மா, ஜிப்ரீல் சொல்லிவிட்டார் அம்மா. என்ன ரசூலே? சஃபியா செஞ்சது என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள போய் 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து என்னமோ தாக்கிரு, என்னமோ தாக்கிரு, ரசூலுக்கு ஹயாத்தை கொடு ரப்பே. அழுது விட்டு வந்து பார்ப்பார்கள், ரசூல் கஷ்டப்படுகிறார்கள். மீண்டும் சென்றார்கள், 2 ரக்காத் தொழுதார்கள், ரசூலை பார்க்கிறார்கள். இதே வேளை பெருமானார் சொன்னார்கள், அம்மா சஃபியா வேண்டாம் அம்மா, நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? எல்லா வேதனையும், உம்மத்தினுடைய எல்லா சக்கராத்தின் வேதனையும் எனக்கு கொடுத்து விடுறப்பே, என் உம்மத்திற்கு வேண்டாம். பெருமானார் சொல்லுகிற போதுதான் இஸ்மாயில் என்ற மலக்குல் மௌத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். 3 பேர் இறங்கிட்டாங்க. இஸ்மாயில் சொன்னாரு, நான் படைக்கப்பட்டதிலிருந்து நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று கேட்ட அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்திருக்கிறார் சொல்லி ஜிப்ரீல் அழுகிறார். இனிமேல் வஹீயின் வருகை முடிந்து விட்டது ரசூலே. ஜிப்ரீல் அழுகிறார். மலக்குல் மௌத், ரசூலே, உலகத்திலே யாருக்குமே அல்லாஹ் அனுமதி கேட்க சொல்லவில்லை, ஆனால் உங்களிடத்திலே கேட்க சொல்லி இருக்கிறார். உங்களிடத்திலே நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் ரசூலே? அல் ஹபீப் யூசிரு இலல் ஹபீப். ஒரு நண்பனை சந்திக்கத்தானே ஆசைப்படுவான். நான் என் ரப்பை சந்திக்கிறேன். அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி என்று சொன்ன நாயகம், அல்லாஹ் இதுவரை இந்த உம்மத்தை என் கைவசம் வைத்திருந்தேன் ரப்பே, இப்பொழுது இந்த உம்மத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் ரப்பே. அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா. கண்ணை மூடினார்கள் பெருமானார். உலகம் இருண்டு போனது, உலகம் இருண்டு போனது. எல்லாரும் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஜிப்ரீல் ரூஹை எடுத்துக்கொண்டு சென்று இருக்கிறார், கொண்டு வந்து கொடுத்துருவாரு. மேராஜுக்கு போயிருக்கு ரூஹு. பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகியே தீர்வார்கள். அவர்களின் போதனை நமக்கு இருக்கிறது, அந்த போதனையை எடுத்து நடக்கலாம் என்று அமைதிப்படுத்தினார்கள். அந்த போதனைகள் தான் நாளைக்கு நமக்கு நிறைவு போதனையாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே,
இன்றைய துவா. நாம் ஏதாவது தீய செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அந்த செயல்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன துவா? அதை ஓதுனா அந்த செயல் அப்படியே எல்லாம் மறக்கடிக்க செஞ்சிருவான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மிம்மா அமில்து வ அஊது பிக்க மிம்மா லம் அமல். 2 வாசகங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மிம்மா அமில்து வ அஊது பிக்க மிம்மா லம் அமல். இதை ஓதிக்கொண்டே வந்தால், சுபுகுக்கு பிறகு ஓதுகிற பழக்கம் 3 தடவை ஓதுகிற பழக்கம் இருந்தால் தீய அமல்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்